வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, என்ன அமைதியாகவும் பொறுமையாகவும் அமர்ந்திருக்கிறாய். இந்த வாராகி வந்தது கூட உனக்கு தெரியவில்லையா? இந்த வாராகியின் வருகையை நீ எதிர்பார்க்கவில்லையா? யாருமே வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அனைத்து தெய்வங்களும் பொய்தான். தெய்வமே இல்லை இந்த உலகில். நாம் பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது வராத தெய்வங்கள் பிறகு எங்கிருந்து வந்துவிடப் போகிறது? யார் யாருக்கோ உதவி செய்து கொண்டிருக்கும் தெய்வம் நமக்கு செய்யவில்லையே. எத்தனை பேர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறார்கள். நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. இப்படியாக புலம்பிக் கொண்டிருந்த உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த வாராகி. நீ சோர்வாகவும் மனது தளர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாய். நீ இந்த வாராகியை பார். உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு. அதை விட்டுவிட்டு நீ துவண்டு உட்கார்ந்திருப்பதினால் எதுவும் நடந்துவிடாது. உனக்கு நான் இருக்கிறேன். தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நீ எதை சொன்னாலும் கேட்காமல் இருப்பவர்கள் கூட உனக்கு நல்ல நேரம் வரும் பொழுது கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் உன் மனது நிம்மதி அடைய வேண்டும் என்ற சூழ்நிலைக்கேற்ப அது நடக்க ஆரம்பித்துவிடும். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு நடக்க வேண்டியது அனைத்தையும் இந்த வாராகி நடத்தி முடிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். எதற்கெல்லாம் போராட்டமாகவே நினைத்து கொண்டிருந்தாயோ அத்தனை போராட்டங்களுக்கும் உனக்கு முடிவு கிடைத்துவிட்டது. நீ கவலைப்படுவது தேவையில்லாததாக நீ ஒரு நாள் நினைக்க தோன்றும். ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் என்று கூட உனக்கு தோன்றும். அப்படி உன்னை வைத்திருப்பேன். உனக்கு நிலையான சந்தோஷத்தை தருவேன். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாக வாழ்வதை நான் ரசித்து பார்த்து கொண்டிருப்பேன். உன் வாழ்வு ஃபுல்லுமே இந்த வாராகி இருப்பேன் என்று நம்பிக்கையாக இரு. உன் வாழ்க்கை முழுவதுமாக இந்த வாராகி என்றுமே உன் வாழ்க்கைக்காக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன்னை காப்பாற்றுவதில் குறியாக இருப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ எந்த சூழ்நிலையிலும் இப்படி அமைதியாக தனிமையாக அமர்ந்திருக்காதே. அது உன் நிலைப்பாட்டை மாற்றும். எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறோம் என்று தோன்றும். யாருமே இல்லை என்று தோன்றும். அதனால் நீ எப்பொழுதும் உனது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு கவலையோ தனிமையாக இருப்பது போலான நிலையோ வந்தால் நீ எந்த நிலையிலும் தனியாக இல்லாமல் நீ பொதுவாக போய் அமர்ந்து கொள். அத்தனையும் போய் ரசித்து பார். உன் எண்ணங்களில் பலவித மாற்றங்கள் வரும். உன் எண்ணங்களானது அழகாக மாற ஆரம்பித்துவிடும். மற்றவர்கள் முன்னால் நீ பேசுவது போல ஒரு நிலையான அன்பு கிடைக்க ஆரம்பித்துவிடும். புதிதாக உன்னை விரும்புபவர்களும் கிடைப்பார்கள். அந்த விருப்பமானது உனக்கு பாசமாக மாறி உன் வாழ்க்கைக்கு சிறப்பாகவும் அமையும். அதை விட்டுவிட்டு இருட்டாக இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டாய். நீ என்னதான் விளக்கேற்றி வைத்தாலும் இருட்டை தேடி போன பிறகு உனக்கு அது மிகவும் பிடித்துவிடும். அதனால் அந்த இருட்டை தூக்கெறிந்து விடு. உனக்கு சந்தோஷம் வேண்டும். அந்த சந்தோஷத்தை நான் தருகிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி வரம் தருவேன். அத்தனை செல்வங்களையும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பம் நேராமல் துன்பம் அணுகாமல் அதை விரட்டி அடித்து விடுவேன். எந்த வாராகியை நீ புரிந்து வைத்திருக்கிறாய். எந்த நிலையிலும் உன்னுடன் பேசியவர்கள் கூட அடுத்த நொடியே என்ன செய்வார்கள் என்று தெரியாமல் ஓடிவிடுவார்கள். உன்னை ஏன் பேசினோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நல்ல நேரத்தில் நான் வந்துவிட்டேன். உனக்கு எல்லா பலமும் நான் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ இறைவனே இல்லை என்று சொல்லி குறை கூறிக்கொண்டால் கூட உனக்கு இப்படி அமர்ந்திருக்கும் பொழுது நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமாக அமையும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய். இறைசக்தி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னையே சூழ்ந்து நிற்கிறாள் அந்த வாராகி. நான் எந்த சூழ்நிலையிலும் அவள் கரம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் வாராகி தாயே என்று ஒரு முறை அழைத்தால் அவள் பலமுறையாக வந்து என்னிடம் நின்று விடுகிறாள். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதுவும் நடக்காமல் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் துணை இருக்கிறேன். நீ கவலைப்பட்டு எதையும் கெடுத்து கொள்ளாதே. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வாராகியை நம்பு. நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய்.
உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. நம்பிக்கையோடு இரு. நீ எந்த நிலையிலும் நிலை தடுமாறாமல் இரு. அது போதும் இந்த வாராகிக்கு. மற்றவற்றை இந்த வாராகி பார்த்துக்கொள்வேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நிலையானது மிகவும் அழகாக மாறும். நீ கவலைப்படாமல் இரு. உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். ஜெய் வாராகி.